ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சிறுடி காசை சீரியல் ப்ரோமோவில் முத்து வந்து அவங்களுடைய மீனோட அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க அப்பாவுக்கு வந்து வருஷம் சாமி கும்பிட்றதுக்காக. ஆனால் அங்கே வந்து அவங்களுடைய தம்பி தீபாதனை காட்டும்போது அவருடைய கை வலிக்குன்னு சொல்லி அந்த தீபாதனை தட்டை கீழே போட்டுறாரு. அதனால் அவங்க அம்மா ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அங்கே இருக்கிற சரௌண்டிங் மற்ற பீப்புள்ஸ் எல்லார்ட்டையுமே என் பொண்ணு வாழ்க்கையை நினச்சா ரொம்ப பயமாக இருக்குது, என் பொண்ணு எப்போ அடிப்பாரோ என்ன செய்வாரோன்னு நினச்சி அந்த மாதிரி ரொம்ப மனசு கவலைப்படுது. ஆனால் ஒரு கோவம் எல்லாருக்குமே இருக்கும் தான், ஏன் நம்மளுக்கெல்லாம் கோவம் வரலையா? ஆனால் அது எப்படினாலும் ஒரு நிதானத்தோடு இருக்கும் தானே. ஆனால் ஏன் தான் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை மட்டும் இப்படி கோவத்தில் என்ன செய்கிறோம் எது பயங்கரமாக கோவப்படுறாரோ, அடிதடின்னு சொல்லி ரொம்ப இறங்குறாரு, ரொம்ப ரவுடிசம் பண்ணுறாரு. இப்படி அவருடைய ரவுடிசத்தால் இப்போ என் பிள்ளை பாதிக்கப்பட்டிருக்கு, என் பிள்ளையோட எதிர்காலம் என்னாகுமே தெரியல, அவனால் பரிச்சை கூட எழுத முடியல அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக முத்து வந்து வாசல் வந்து நின்றாரு. ஏன் அதை சொல்லி நிப்பாட்டிட்டீங்க, இன்னும் சொல்லுங்கள், நான் ரவுடி பண்ணுறேன், முரட்டத்தனமாக இருக்கேன், கோவக்காரனாக இருக்கேன், இன்னும் வேறு என்னென்னலாம் பற்றி நீங்கள் சொல்ல போகிறீங்களோ சொல்லுங்கள், ஏன் நிப்பாட்டிட்டீங்க அப்படிங்கிறாங்க. மீனா இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ போச்சு, நம்ம அம்மா இவ்வளோ பேசுகிறாங்க, அதை வேறு நம்ம ஹஸ்பண்ட் வேறு கேட்டுட்டாரேன்னு பயங்கரமாக பயந்துட்டு ஏங்க அவங்க ஏதோ ஒரு வேதனையில் பேசுகிறாங்க, அப்பாவுக்கு தீபாரணை கட்டும்போது தம்பியோட கை இப்படி வலிக்குதேன்னு சொல்லி தட்டை கீழே போட்டால் அந்த வேதனையில் பேசுகிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் உங்கள் அம்மா பேசட்டுமே, உனக்காக நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன் பற்றியா, என்னெல்லாம் அதை வச்சு செய்கிறீங்க, நீங்கள் எல்லாம் என்னை மரியாதை எப்படி நகர்த்துறீங்க எனக்கும் தெரியுது, வர வழியிலே ஆள் வச்சுருக்கீங்களா நீங்கள், அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது, அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன்னு சொல்கிறதுக்கு. வர வழியிலே வாசலில் 2 பேர் என்னை சொல்கிறாங்க, நான் தான் எல்லாம் பண்ணேன், நான் தான் எல்லாம் காரணம்னு. அப்போ நீங்கள் எல்லாருக்கிட்டையும் என்னை பற்றி கோவக்காரன் முரட்டுத்தனம் அப்படி தானே என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நான் வந்தேன் பற்றியா நீ சொன்னேன்னு எனக்கு நல்லா செருப்படி தானே, உங்களையா இங்கே வர சொன்னா அப்படின்னு சொல்லி சத்யா சொல்கிறான். அது எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம் இருக்குது, என்னடா வாய் ரொம்ப பேசுகிறேன்னே. ஆமாம், நான் மட்டும்தான் பெரிய வாய் ரொம்ப பேசுகிறேன், நீங்கள் ரொம்ப நல்ல யோக்கியமோ, நான் யோக்கியம் இல்லைங்கிறியா, அப்போ நீ ரொம்ப நல்ல யோக்கியமாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் நான் என்ன தப்பு பண்ணேன், நீங்கள் தான் என் கையை உடச்சிட்டிங்க, என்னால் பரிச்சு எழுத முடியல, இப்போ நான் தான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், பெருசாக நீங்கள் ரொம்ப யோக்கிய மாதிரி பேசுகிறீங்கன்னே, என்னடா வாய் ரொம்ப திமிரா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பலபடியும் அடிச்சிடறாரு. அடிக்கும்போது எல்லாருமே அங்கே தடுத்து நிறுத்துறாங்க. மீனா வந்துட்டு உங்களுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறீங்க, உங்களை யார் இங்கே வர சொன்னதுன்னு. ஆமாம், நீ என்ன ஏன் வர சொன்னு சொன்னீல, என்னை வந்ததுக்கு நல்லா செருப்படி பதில் கொடுத்துட்டீங்க அப்படின்ட்டு அவர் கோவப்பட்டு வெளியே போயிடுறாரு. எல்லாரும் உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. அவங்க அம்மா வீட்டை விட்டு மற்ற பக்கத்து அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க மற்ற எல்லாருமே வெளியேறாங்க. அடுத்து அவங்க தங்கச்சி, அவங்க அம்மா, அவங்க தம்பி எல்லாருமே உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. ஆனால் மீனா வந்துட்டு அதுக்கடுத்து கண்ணீர்லாம் தொடச்சிட்டு, நம்ம எதுக்கு அழுகணும், நம்ம ஏன் பட்டினியாக கிடக்கணும், நம்ம அப்பா வந்து நம்மளை கஷ்டப்பட்டு ரொம்ப நல்ல நேர்மையோடு நம்மளை எல்லோரும் வளர்த்துருக்காரு, அவருடைய வருஷத்துக்கு நம்ம சாமி கும்பிட்றது வந்து நம்ம மனசார அவரை சாமி கும்பிட்டு நம்ம அவளுடைய அருளை கிடைக்கணும், நம்ம அப்பா கண்டிப்பாக நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவார், வா எடுத்து சாப்பாடு எடுத்து வை அப்படின்னு சொல்லி தங்கச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. யாருமே ஆனால் எந்திக்கவே இல்லை. நான் சாப்பிட்றேன், நீங்கள் சாப்பிட்றாட்டா கடங்க அப்படின்ட்டு அந்த படையல் போட்ட இலையிலேருந்து ஒரு இலையை எடுத்து மீனா எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்றாங்க. அவங்க அம்மா, அவங்க தங்கச்சி, தம்பி எல்லாருமே ரொம்ப ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. அவங்க எல்லா இதையும் எடுத்து வாயில் வைக்கிறாங்க. ஆனாலும் அவங்களால அவங்க அப்பா ஃபோட்டோ பார்த்துட்டு அடக்க முடியல, அழுகுறாங்க. ஸோ அவங்க அம்மாவும் அதை பார்த்துட்டு அழுகுறாங்க. அதுக்கடுத்து மீனா வந்து அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வரும்போது அண்ணாமலை வெளியே உட்காந்துருக்காரு வாசலில். ஆனால் அவர் கேட்குறாரு, என்னம்மா ஃபங்க்ஷன்லாம் ஒரு நல்லபடியாக முடிஞ்சிச்சு, உங்கள் அப்பாவுக்கு நல்லபடியாக சாமி கும்பிட்டிங்களா, முத்து வந்தானா, அவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வந்தார் மாமா அப்படின்னே, வந்தான் தானே, அப்புறம் ஏமா இப்படி இருக்குன்னு. வந்தார், ஆனால் ஏன் தான் வந்தாருங்கிற மாதிரி எங்களை எல்லாரையும் உண்டுலன்னு ஆக்கிட்டார் அப்படிங்க, என்னவா சொல்கிற அப்படிங்கிறாங்க. கரெக்டாக விஜயாவும் ரோஹிணி அந்த இடத்துல வர்றாங்க. அடுத்து மீனா வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இது அண்ணாமலைக்கு கேட்க பயங்கரமாக கோவம் வருது. இதை வந்து ரோஹிணியும் விஜயம் பார்த்துட்டு பயங்கரமாக ரொம்ப ஹாப்பியாகிறாங்க, ரொம்ப சிரிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப அது இவங்க மேலே உள்ள கோபத்தை காட்டுறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லி பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க அவங்க 2 பேருமே. அடுத்து இவங்க அண்ணாமலை கேட்குறாங்க. அன்னாரம் கரெக்டாக முத்தும் வந்துடுறாரு. அப்போ விஜய் வந்து இன்னும் நல்லா ஏற்றி விட்றாங்க. நம்ம எதை தான் நடுவு வீட்டில் நல்லா குளிப்பாட்டி நம்ம நிப்பாட்டினாலுமே அது திருப்பி வந்து சாக்கடையை தேடி தான் ஓடுமா, அது மாதிரி தான் உங்கள் பிள்ளையும். எவ்வளோ தான் நீங்கள் வந்து இது அதுன்னு சொல்லி தட்டி கேட்டாலுமே அவன் திருப்பி அழுதடிக்கு தான் போவீங்க அப்படின்னு சொல்லி பேசும்போதே முத்து வந்துடுறாரு. ஏன்டா நான் என்ன சொன்னேன், நீ என்ன செஞ்சு வச்சுருக்க, அந்த வீட்டுக்கு போய் ஒரு ஆறுதலாக இருன்னு சொன்னால் நீ என்னன்னா கூட கொஞ்சம் அவங்களை காயப்படுத்திட்டு இருக்க. ஏற்கனவே இப்போ அவங்க அப்பா இறந்துட்டாங்க, சாமி கும்பிட்றதுல எல்லாருமே அந்த வேதனையை, அந்த ஒரு உயிர் போயிடுச்சுங்கிற அந்த வேதனையில் இருப்பாங்க. நீ கூட கொஞ்சம் அவனை அடிதடியில் இறங்கி அவனை கூட கொஞ்சம் அடித்து அவனை உடம்பெல்லாம் காயப்படுத்திட்டு வந்திருக்க, இது என்ன செய்கிற நீ செயல் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அப்போ அவன் செஞ்ச செயலுக்குன்னு சொல்லுடா, அது என்னங்கிறத சொல்லு, போனோட்டமும் கேட்டேன் நான் சத்தியாவை எதுக்கு அடிச்சேன்னு, நீ ஏதோ சொல்ல வந்து ஆனால் சொல்ல மாட்டேங்கிறேன், இப்பயும் சொல்கிற ஆனால் சொல்ல மாட்டேங்கிறேன், அப்போ நான் மேலே நீ எனக்கு வந்து எப்படி தான் மரியாதை வச்சுருக்க, நீ என்ன தான் நினைக்கிற நீ அப்படின்னு சொல்லி இவங்க பயங்கரமாக முத்த திட்டி தீர்த்துறாங்க. சரி இவங்க எல்லாம் அவங்கவுங்க இடத்துக்கு போயிடுறாங்க. மீனாவும் சொல்லிடுறாங்க, இப்போ விடுங்க மாமா, அவர் வந்து எங்களை அடித்து என்னென்னா செஞ்சாலும் எங்களுக்கு கேட்குறதுக்கு ஆள் இல்லைல்ல, நாங்கள் அந்தளவுக்கு ஏழையாகிட்டோம்ல அப்படின்னு சொல்லி அவங்களும் கவலைப்பட்டு போயிடுறாங்க. பாரு அந்த பிள்ளை எவ்வளோ வேதனையில் பேசுன்னு சொல்லி அண்ணாமலை வந்து இனிமேல் என் மூஞ்சி முன்னாடி இருக்காது, என் கண்ணு முன்னாடி இருக்காது, நீ போடா அப்படின்ட்டு அவங்க வெளியே செருப்பை போட்டு அவர் எங்கேயோ போயிடுறாரு. ரோஹிணி வந்து இதை பார்த்து ஹாப்பி ஆகிறாங்க. விஜயா வந்துட்டு இவங்க இந்த சந்தையை நம்ம பெருசாக்கி எப்படினாலும் வெளியில் உள்ள பூக்கடையை நம்ம தூக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து அவங்க அடுப்படியில் போய் நிற்கிறாங்க.
சமாளிக்கிறாங்க. மீனா, முத்து 2 பேரும் பேசுகிறாங்க. நீ வந்ததுக்கு என்ன இப்படி பண்ணிட்டில, இப்போ நீங்கள் எல்லாம் நல்லவங்க, நான் ஒருத்தன் மட்டும் தான் கோபக்காரன், நான் மட்டும் தான் கெட்டவன் அப்படி தானே அப்படின்னு சொல்லி அவரும் சண்டை போட்டு வெளியே போயிடுறாரு முத்துமேவும். அடுத்து ரவியும் ஸ்ருதியும் கட்டுறாங்க. அவங்க வந்துட்டு நீ தான் என்னை பிக்கப் பண்ண வேண்டான்ட்டில, அதனால் நான் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு ரவி சொல்கிறாரு. இன்றைக்கி பயங்கர ஷூட் ஒர்க்குப்பா, ரொம்ப வேலை அதிகம் அப்படின்னு சொல்லி டயரில் படுக்கிறாங்க. அதோட முக்கியமான விஷயம் மம்மி வந்தாங்க உடனே, ஏன் எதுக்குன்னு சும்மா என்ன கேஷுவலாக பார்க்க வந்தாங்க, அப்படிலாம் இல்லை, நீ இந்த வீட்டில் எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா, வசதியாக இருக்கான்னு பார்க்குறக்காக அவங்க அம்மா வந்திருக்காங்கன்னு. சரி அதெல்லாம் விடு அப்படின்ட்டு இந்த மாதிரி அவங்க வந்து போட் ஹவுஸ்க்கு வந்து இந்த மாதிரி டிக்கெட் வந்திருக்கு 4 நாள்னு சொல்லி அதெல்லாம் காட்டுறாங்க. 4 நாள், 4 நாளில் என்னாலாம் லீவ் போட்டு வர முடியாது, என்னோட ஓனர் வந்து எம்ல ரொம்ப நம்பிக்கையோடு இருக்காங்கன்னு. 4 நாள் தான் இப்போ, வாப்பா போகலாம் அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சும்மா ஜஸ்ட் போயிட்டு வரும்னா, அப்போ நான் செலவழிக்க மாட்டேன் தானே சொல்கிறேனே, நீயே நான் என்ன சொன்னாலும் இதுங்கிற அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா வந்து நான் என்ன செலவழிக்க மாட்டேன், எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொல்லி இந்த ஃப்ரீ டிக்கெட் கொடுக்குறாங்க அப்படி தான் நினைக்கிறேன். அப்போல்லாம் கிடையாது, எங்கள் டேடிக்கு வருஷம் வருஷம் வரும் இந்த இது, ஸோ நம்ம என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. அதை வந்து பெருசாகிக்கிறாங்க. ரவி வந்துட்டு நீ வந்து உங்கள் அப்பா வந்து இப்படி பேசுகிறாரு, அம்மா பேசுகிறாங்க அப்படின்ட்டு இவன் கோவப்படுறாங்க. இப்போ நான் உன்ட்ட பேசிகிட்டே இருக்கேன், நீ எதுக்கு எந்திச்சு போகிற அப்படிங்கிறேன். நீ பேசுனா தனியாக பேசிட்டு அவரும் கோவப்பட்டு போயிடுறாரு. நெக்ஸ்ட்டு மொட்டை மாடியை கட்டுறாங்க. முத்து இருக்கார். முத்து இருக்கும்போது பின்னாடி மனோஜும் வந்துடுறாரு. என்னடா நீ என்னங்க இங்கே அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாங்க. சரி நீ இங்கேன்னு, எனக்கும் உள்ள ஒரே வெக்க இருந்துச்சு, புழுக்கமாக இருந்துச்சு, அதனால் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு முத்து சமைக்கிறாரு. எனக்கும் அதே மாதிரி தான் உள்ள ஒரே வெக்க இருந்துச்சு, இது காஷ்மீரில் கூட இந்நேரம் கூலிங்காக இருந்ததுக்குமே வெக்கையாக தான் இருக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷன், இந்த மாதிரி கிளைமேட்டில் அப்படின்னு சொல்லி அவர் மேனேஜ் பண்ணுறாரு. சரி நான் கோடு போடுறேன், இந்த கோடை விட்டு நீ தாண்டி வராத, நானும் தாண்டி வர மாட்டேன்னு மனோஜ் சொல்கிறாரு. போடுற இன்னொரு கோடை சேர்த்து போடுப்பார், இன்னொருத்தன் வர்றியான் பாரு அப்படிங்கிறாங்க. பார்த்தா கரெக்டாக ரவியும் ஒரு பாய் தலான்னு எடுத்துகிட்டு வர்றாரு. நீ எங்கடா இங்கன்னே, எனக்கு உள்ள வெக்கையாக இருந்துச்சு அப்படின்னு ரவியும் சொல்லி சமாளிக்கிறாரு. சரின்ட்டு ஒரு ஆள் மாற்றி ஒரு ஆள் பேசி இதுங்கிறாங்க. நீ என்னடா நீ எதுக்கிட்ட இப்படி வந்த, எல்லார் வீட்லேயும் இருக்கிற சண்டை தானே அப்படின்னு சொல்லி அவங்க இதுங்கிறாங்க. சரி அதனால் முத்து சொல்கிறாங்க, நாங்கள் தான் வீடு மண்டபத்தில் கல்யாணம் பண்ணோம், எங்களுக்கு இப்படி சண்டை, நீ தான் உனலாம் கட்டையை எடுத்தே மண்டையை உடைக்கணும்டா, நீ தான் ஓடி போய் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ண, ஆனால் உனக்கு எதுக்கிட்ட பிரச்சனை வருது, சண்டை வருதுன்னு. சரி எது எப்படியோ நம்ம எல்லாம் வேறு இதாக சண்டை போட்டு வந்தாலுமே, ஆனால் இப்போ பாரு நம்ம எல்லோரும் இப்போ ஒத்துமையாக மாடியில் இருக்கும்னு சொல்லி ரவி இதுங்கிறாரு. சரி நான் அவங்களோட மெமரிஸ் எல்லாம் பேசுகிறாங்க. அப்போ மனோஜுக்கு வந்து இடுப்பில் கிச்சலாம் காட்டினா அவர் வந்து கூசும் அப்படின்னு சொல்லி அவரை வந்து திருப்பி மாறி மாறி டீஸ் பண்ணி விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ எல்லோரும் அன்னாரும் ரொம்ப அண்ணன் தம்பி எல்லாருமே கூடி ஹாப்பியாக இருக்காங்க. ஒருத்தாள் ரொம்ப கேலி கிண்டல் அந்த மாதிரி பேசி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே அதே போல் மீனா வந்து ரொம்ப கவலையோடு கீழே வந்து டீ காஃபி போட்டு குடிச்சிட்ருக்காங்க. அப்போ ஸ்ருதியும் வராங்க. அவங்களும் கவலையோடு வந்துட்டு, மீனா எனக்கு ஒரு கப் காஃபி கிடைக்குமா, இந்தாங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஏன் ஸ்ருதி நீங்கள் தூங்கலையா, இல்லை எனக்கும் ரவிக்கு சண்டே ஆயிடுச்சு, அதனால் அவன் மொட்டை மாடியில் போய் படுக்க போயிட்டான், நான் இங்கிட்ட அப்படியே சும்மா வந்தேன்னா நீங்கள் இருக்கவும் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அவன் காஃபி வாங்கி குடிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் அடுப்படியில் நின்று காஃபி குடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரோஹிணி வராங்க. மீனா எனக்கு ஒரு கப் கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. இந்தாங்கன்னு சொல்லி அவங்களும் கொடுத்துட்றாங்க. ஸோ ஸ்ருதி சொல்கிறாங்க, என்ன ரோஹிணி நீங்கள் என்ன இங்கே அப்படிங்கியோ. அதுக்கடுத்து முத்துவை பற்றி பேசுகிறாங்க. முத்து எப்போ பார்த்தாலும் கோபப்பட்டுகிட்டே தான் இருப்பாரா அப்படின்னு சொல்லி ஸ்ருதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் மீனா எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்து காத்திருந்து பார்ப்போம். அது வரைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.